வெல்கம் டு கேம் ஆன் பாட்காஸ்ட் சேனல் நண்பர்களே. என்னன்னு பார்த்தா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆஹா பஞ்சாப் லாரி கிடச்சிச்சா 2 பாயிண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் காண்டி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் அதுக்காண்டி தான் காத்துட்டு இருக்கேன். ஆப்வியஸ்லி நீ சிஎஸ்கே ஜெயிச்சாகணும்னா நான் இன்னைக்கு ஒரு 11 செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட பிளேயிங் 11. ஸோ அதை சொல்கிறேன். அந்த 11 படி போனோம்னா ஒரு நல்ல ஒரு வெயிட்டை காமிக்கலாம், ஃபைட் பண்ணலாம். என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேர் வந்துட்டு சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்ரேவும். 1 டவுன் வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட்டு. 2 டவுன் வந்துட்டு டெவால் பிரைஸ் இறக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சிவம் தூபே, அது கீழே வந்துட்டு சஃப்ராஸ் கான் வந்துட்டு முன்னாடி வச்சு ஸ்வாப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கீல் ஹுசேன் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து ஃபாரின் பிளேயரு அக்கீல் ஹுசேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மேட் ஹென்ரி மூணாவது ஃபாரின் பிளேயரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்சுல் கம்போஜ். அதுக்கப்புறம் வந்து கலீல் அஹ்மத். மொத்தம் 10 பிளேயர் ஆச்சு. 11வது பிளேயர் வந்துட்டு நூர் அஹ்மத் தான் இறக்கிறோம். மொத்தம் 4 ஃபாரின் பிளேயர் ஸ்லாட்டுக்கு வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணுறோம்னா டெவால் பிரவிஸ், மேட் ஹென்ரி, அக்கீல் ஹுசேனு, நூர் அஹ்மத். இந்த 4 பேர் வந்துட்டு இறக்குனாலே போதும். ஏன்னா வந்துட்டு டெவல் பிரவிஸ் பேட்டிங் ஆடுவார், அதேமாதிரி அக்கீல் ஹுசேன் கொஞ்சம் பேட் ஆடுவார், அவர் பவுலிங் போடுவார். நூர் அஹ்மத் வச்சு ஸ்பின்னை வந்து நொறுக்கி எரிஞ்சிடலாம். மேட் ஹென்ரி வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் வந்துட்டு பேஸ் அட்டாக் வந்துட்டு பார்த்துக்குவாரு. ஸோ அதை பற்றி கவலைப்படுறதில்ல. நம்ம வந்துட்டு இந்த இதில் என்ன பண்ணுறோம்னா நம்மளோட இம்பாக்ட் பிளேயரை வந்துட்டு இன்னும் தலை தோனி ஃபிட் ஆகணும் அவராக இருக்கும், இல்லாட்டி வந்துட்டு உர்வில் பட்டேலாக இருக்கும். உர்வில் பட்டேல் வந்துட்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ரொம்ப கொடூரமாக ஆடக்கூடியவர். சரியான பேட் ஸ்விங் இருக்குது, விட்டாருன்னா பக்கத்தூர் வரையும் பறக்கும். ஸோ இந்த 11 வச்சு நீ நம்ம ஃபைட் பண்ணலாம். சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ண வேண்டியதுன்னா மைபி சஞ்சு ஆடிட்டு அது கூட வந்துட்டு ஆயுஷ் மாத்திரை ஆட வைக்கலாம், இல்லாட்டி சஞ்சு வந்துட்டு 1 டவுன் ஆட விட்டு ருத்ராஜ் தலைவலியும் அதுக்கு மேலே வந்துட்டு ஆயுஷ் மாத்திரையும் ஆட வைக்கலாம். இன்னொரு சின்ன சேஞ்ச் என்னன்னா ஒன்று லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சு பார்த்துட்டு ஒன்று டெவால் பிரவிஸ் கூட வந்துட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு சிவம் துபே இறக்கலாம், சிவம் துபே இறக்கலாட்டி சஃப்ராஸ் கான் இருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு சஃப்ராஸ் கான் வந்துட்டு நம்ம அதிரடி பிளேயருக்கு தான் யூஸ் பண்ணணும். தலைவனை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னாடியே இறக்கி விட்டு அட்டாக்கிங் ஆட வச்சா தான் கரெக்டாக இருக்கும். கார்த்திக் லாஸ்ட் மேட்ச் ஆடின அவரை வந்துட்டு உட்கார வச்சுட்டு என்ன கேட்டால் நம்ம வந்துட்டு சஃப்ராஸ் கானை வந்துட்டு ஆட வைப்பேன். ஏன்னு கேட்டால் டெவால் பிரவிஸ் வரனால வந்துட்டு அந்த மிடில் ஆர்டர் ஃபிட் பண்ண முடியும். 14 கோடி போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு அப்படி யோசிக்கக்கூடாது. மேட்ச் வின் பண்ண தான் பார்க்கணும். மேட்ச் வின் பண்ணணும்னா நம்ம வந்து சஃப்ராஸ் கானை வந்துட்டு இடையில ஃபிட் பண்ணி ஆகணும். ஸோ சிவம் துபே வந்து நம்ம வச்சு ஃபினிஷராக யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும், ஒரு நல்லா ஃபைட் பண்ணலாம். அக்கீல் ஹுசேன் வந்து லெஃப்ட் பேட்ஸ்மேன் தான், நல்லபடியாக வந்துட்டு பேட்டை விடுவார். ஸோ பேட்டிங் யூனிட் வந்து சும்மா சொல்லக்கூடாது. எப்படின்னு பார்த்தா சஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு, ஆயுஷ் மாத்திரை சொல்லவே தேவையில்லை. ருத்து வந்துட்டு ஆங்கரிங் போனாலும் சூப்பராக இருக்கும். டெவால் பிரவிஸ் பறக்க விடுவார். அதுவும் இல்லாமல் வந்துட்டு சஃப்ராஸ் கான் வந்துட்டு அதுக்கப்புறம் இறங்கி துவம்சம் பண்ணுவார். ஃபினிஷிங் பண்ணுறது வந்துட்டு ஆறுசாமி இருக்காரு. ஸோ இதான் நம்மளோட பேட்டிங் லைனப்பு. இம்பாக்ட் பிளேயரில் வந்துட்டு ஒன்றும் தலை தோனி இறங்குவார், இல்லாட்டி வந்துட்டு கண்டிப்பான முறையில் உர்வில் பட்டேல் இறக்கி வச்சுட்டு சும்மா சாத்து நொறுக்குறோம். ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாம் வந்துட்டு 270 அடிச்சு தான் வந்துட்டு அஸ்வினெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ப்ராக்டிஸ் மேட்ச் வந்துட்டு தடபுடலாக போயிருக்கு, துவம்சம் பண்ணியிருக்காங்க. இப்போ பவுலிங் தான் வந்துட்டு இப்போ சிஎஸ்கே வந்துட்டு வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கம்பேர் டு பஞ்சாப் வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு சஹால் இருக்காரு, அஸ்தீப் சிங் இருக்காரு. ஸோ அது மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப வெயிட்டான டீம் அது. ஸோ நம்ம வந்துட்டு யாராக இருக்கிறோம்னு கேட்டால் நூர் அஹ்மத் ஸ்பின்னை வந்துட்டு சும்மா சொல்லுவாரு. நம்ம பிச்சில் வந்தால் அவர் தான் வெயிட்டே ஆகும். மேட் ஹென்ரி வந்துட்டு சொல்லவே முடியாது, எப்போ வந்துட்டு எப்படி பவுலிங் போடுவார், பயங்கரமாக பவுலிங் போடுவார். இப்போ அன்சுல் கம்போஜா இல்லை கலீல் அஹ்மதா, அவங்க 2 பேர்த்துல வந்துட்டு யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க வச்சு தான் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நம்ம அன்சுல் கம்போஜ் வந்துட்டு சூப்பராக பவுலிங் போட்டாரு. கலீல் அஹ்மத் வந்துட்டு போடுறாருன்னு சொல்ல எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துடக்கூடாது, அதிகமாக ரன் அடி விட்டோம்னா படம் ஓடாது. ஸோ வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம பவுலிங் அட்டாக்கு. இதை வச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு ஃபைட் பண்ண போகிறோம். என்னோட 11ல் வந்துட்டு நீங்கள் எதனா பிளேயரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் இல்லை உள்ளே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சொன்னீங்கன்னா ஓகே. இஃப் இன்கேஸ் வந்துட்டு டெவால் பிரவிஸும் ஃபிட் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அந்த கார்த்திக் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிளேயர் வந்துட்டு நம்ம உள்ளே இறக்கலாம். ஸோ இதுதான் என்னோட 11. தோனி இன்னைக்கு வந்துட்டு உள்ளே வந்து சும்மா வந்தாலும் கூட பரவாயில்ல, ஏன்னா வந்துட்டு அவரோட அந்த ஆறாவை வச்சே வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாரும் பயன்படுத்தலாம். தோனி இருக்கார் ஆப்போசிட்ல, ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுவார், அவருக்கு வந்து நிறைய தெரியும்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற பயத்திலே வந்துட்டு பாதி மேட்ச் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட 11 தான். சிஎஸ்கே மேட்ச் வந்துட்டு நீ ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 11 இறங்குச்சுன்னா கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும், பவுலிங் வந்து ஸ்ட்ரென்த்னு காமிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதேமாரி டாஸ் வின் பண்ணால் யார் என்ன பண்ணணும்னு கேட்டால் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் அந்த கிரௌண்டை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா நான் ஒரு ஆர்சிபி ஃபேன், எங்களுக்கு சின்னசாமியை பற்றி தான் தெரியும். சிஎஸ்கே வந்துட்டு இஃப் இன்கேஸ் டாஸ் வின் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆடி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ப்ரெஷரை வாங்கிக்காம ஒரு டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கண்ணில் பார்த்துட்டாங்கன்னா பஞ்சாப் பவுலிங்கு நம்மளுக்கு தெரியும், அவங்க வந்துட்டு நம்ம டாமினேட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பஞ்சாப்பை பேட்டிங் ஆட விட்டு ஒரு பிலோ ஒரு 170 165 நிப்பாட்டினோம்னா ஸ்டார்டிங்கில் ஆயுஷ் மாத்திரை அடிக்க ஆரம்பிச்சிருவாரு, டெவல் பிரைஸ் மிடில் ஆர்டர் பார்த்துக்குவாரு, நம்ம ஆறுசாமி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து 2 பாயிண்ட் ஆஹா பஞ்சாப் லாரி வச்சு நீங்கள் துவம்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு துண்டா சாப்பிட்டு போகலாம். நண்பர்களே, உங்களோட 11 என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா இல்லையா அதான் வந்துட்டு மெயின் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீக்கெண்ட் பூராமே சிஎஸ்கே பூரா நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க அடுத்த ஆர்சிபி கூட மேட்ச். நீங்கள் மட்டும் இன்னைக்கு ஜெயிச்சிட்டிங்கன்னா பிளே ஆஃப்ஸ் உங்களது மக்களே கண்டிப்பான முறையில்
ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பான முறையாக. தேங்க்யூ.